ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோல சபரிமலையோட மிக பழமையான இன்னொரு பாதை, தமிழர்களால் அதிகமாக உபயோகிக்கப்படுத்தப்பட்ட பாதை, வருடத்துல வெறும் 60 நாட்கள் திறந்திருக்கக்கூடிய பாதை, நம்ம புல்மேட்டு பாதையை பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை எழில் கொஞ்சம் பாதை, அபாயகரமான பாதை, வன விலங்குகள் அதிகமா நடமாடக்கூடிய பாதை. இந்த மாதிரி ஒரு பாதையை நீங்க கடக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நீங்க கருத்துல கொண்டிருக்கணும், என்னதுக்கெல்லாம் நீங்க தயாராகிருக்கணும் அப்படிங்கறது சொல்றதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களோட இந்த ட்ரிப்புக்கும் நாங்கள் சரணமைப்பா டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் தான் கேப் புக் பண்ணோம். அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன், அவங்களோட கைடன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே இந்த ட்ரிப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாலிடே என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இவங்க கிட்ட கேப் அண்ட் ஹாலிடே பேக்கேஜஸை புக் பண்ணுங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து குமுளி வழியாக வண்டி பெரியார் ரீச் ஆகணும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ரூட்டில் வழியாக வந்தாலும் வண்டி பெரியாருங்கிற ஊருக்கு வந்து ரீச் ஆகுங்க. அங்கே வண்டி பெரியார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும். அங்கேருந்து சரியாக 14 கிலோமீட்டர் எஸ்டேட் ரோடு வழியாக போனோம் அப்படின்னா சத்திரம்ங்கிற இடம் ரீச் ஆகும். அங்கிருந்து தான் நம்மளோட பயணம் தொடங்க போகும். இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் தான் சத்திரம். இங்கே வந்து நாங்கள் காலையில் 4:05 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து புல்மேட்டு பாதை வழியாக சபரிமலைக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப பேசிக்கான அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் இங்கேருந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமில் நமக்கு அகாமடேஷன் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பூத்தில் போய் நம்மளுடைய விவரம், அதாவது ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், எத்தனை பேர் வந்திருக்கோம், நம்ம குரூப்பில் ஆண் பெண் எவ்வளோ பேர் இருக்காங்க, குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்கிற விவரம் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. இந்த டோக்கன் வந்து நம்ம சன்னிதானம் போகிற வரைக்குமே ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கணும். பல இடங்கள்ல இந்த டோக்கனை வந்து பரிசோதனை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சத்திரம் முருகன் கோயில். ரொம்ப தெய்வீகமான கோயில், ரொம்ப அமைதியாக இருந்தது கோயில். அங்கே முருகனை பார்க்கும்போது அப்படியே நான் இருக்கேன், நீ இப்போ தைரியமாக போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. இந்த தெய்வீகமான முருகனை கும்பிட்டுட்டு எங்களோட பயணத்தை தொடங்கணும். சரணமப்பா வரணமப்பா வந்தோமப்பா காத்தனமப்பா ஜோதி ஸ்வரூபா சாந்த ஸ்வரூபா கலியுக வரதா சத்ய ஸ்வரூபா சாந்தீஸ்வரன் மாரே ஈஸ்வரி மாரே அப்பா காத்தனமப்பா சுவாமியே ஐயப்பா. இந்த இடத்துல ஒரு கடுமையான பரிசோதனை பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸோ, கல்பூரமோ, தீப்பெட்டியோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் பிளாஸ்டிக்ல போட்டு வச்சிருந்தா அந்த பிளாஸ்டிக் எடுத்துட்டு அந்த பொருள் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ புல்மேட்டு பாதை வழியா நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிளாஸ்டிக்கை அறவே தவிர்த்துருங்க. ஐயப்போ சுவாமி மாரே. சத்திரம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு செங்குத்தான பாதையாக இருக்கும். நாங்கள் போன நேரத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சு நின்றுருந்த டைம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு அழகாக அமைதியாக இருந்துச்சு. இயற்கையோட சத்தம் அதெல்லாம் கேட்டு ஏறுறதுக்கு ரொம்பவுமே வித்தியாசமான அனுபவம், நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. ரொம்ப அடர்ந்த காடு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. ஃபாரஸ்ட்காரங்களும் வந்து நம்ம வழி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நினைக்கிறேன் கயர்லாம் அங்கங்கே கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சத்திரத்துலேருந்து புல்மேட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா புல்மேட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே புல்மேட்டுக்கு இருந்து விடுறதில்ல, இப்படி சத்திரம் வந்து சத்திரத்துலேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஏறி வந்து இந்த மலை பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த மலையோட பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். மலையோட உச்சிக்கு நெருங்கும் போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்க்க முடியும் நம்மளால. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இன்னும் சூப்பராக பார்க்கலாம் அப்படிங்கிற டெம்ப்ட்டு எங்களுக்கு ரொம்பவுமே வந்துச்சு. அதனால இன்னும் மேலே ஏற ஆரம்பித்தோம். வாவ், சூப்பர், செம அப்படின்னு தான் சொல்லணும்.
சூப்பரான வியூ மேலே வந்த உடனே. இவ்வளோ தூரம் ஏறி வந்த டயர்டே பறந்துருச்சுன்னு தான் சொல்லலாம் இந்த அழகை பார்க்கும்போது. சுவாமியே சரணம் ஐயப்பா. மலை உச்சிக்கு வரும்போது பட்டாசு சத்தமெல்லாம் எங்களுக்கு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் எங்களை எல்லாம் மேலே ஏற விடாமல் தடுத்தாங்க. என்னடா அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க, வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டப்போ எங்களுக்கு பதில் சொல்லாமல் எங்களை சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரஷ் பண்ணாங்க. அப்புறம் தான் பார்த்தா நம்ம கடவுள் விநாயகர் குடும்பத்தோடு வந்திருந்துருக்காரு. நல்ல வேலை ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா அவர் தும்பிச்சிக்காயில் எங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா அந்த யானை கூட்டத்தோடு இருக்கிறது இன்னும் நம்ம பார்க்க முடியும். இந்த வாட்ச் டவர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து காய்ச்சின மூலிகை தண்ணி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு எங்களோட பயணத்தை தொடங்கணும். இயற்கையோட அழகை ரசிச்சுட்டே அப்படி நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். எங்கள் கூட்டத்துக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபாரஸ்ட் ஒஃபீஷியல்ஸ்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எங்களை செக் பண்ணுறதுக்கோ இல்லை எங்களோட பாதுகாப்புக்கான்னு தெரியல. பட் அவங்க கூட வர்றதும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணோம். ஸோ இதை வச்சு எங்களுக்கு தெரியுது இவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு மனுஷனுக்கும் மிருகத்துங்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இதை வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. தேங்க்ஸ் ஃபார் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த பாதை பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆபத்து நிறைஞ்சதுங்கிறது எங்களுக்கு வந்து பல இடங்களில் தெரியுது. நிறைய இடத்துல வந்து யானையோட சாணமும் பல வன விலங்குகளோட கால் பாதமெல்லாம் பார்த்தோம். ஒரு சில நேரத்தில் எங்களுக்குள்ளே ஒலிக்கிறது இந்த புதருக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த வளைவுக்கு அப்புறம் என்ன இருக்குது, அந்த மேட்டுக்கு பின்புறம் என்ன இருக்குது அப்படின்லாம் எங்களுக்கு யோசனை தோணுது. அந்த இடத்துல எல்லாம் வந்து எங்களுக்கு உள்ள சொன்னது என்னென்னா ஐயப்பன் தான் இருக்கார் அப்படிங்கிறது. ஐயப்பன் மேலே எண்ணற்ற நம்பிக்கையும் பக்தியும் தான் உங்களை இந்த பாதையை வந்து எளிதாக கடக்க வைக்கும். ஏன் இந்த பாதையை வந்து நைட் டைமில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறது பாருங்கள். வயசானவங்க, உடல் நலம் சரியில்லாதவங்களாம் இந்த பாதையில் வரும்போது ரொம்பவுமே கவனமாக வாங்க. உங்களுக்கான விஷயங்களை தயவு செஞ்சு கொண்டு வந்துடுங்க. தண்ணி வேணும்னாலும் கூட ஃபாரஸ்ட் அந்த வாட்ச் டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ உங்களுக்கான விஷயங்கள் மருந்து, மாத்திரை, சாப்பாடு எல்லாமே வந்து கொண்டு வந்துடுங்க. அங்கங்கே நம்மளால் யானை சாணம் பார்க்க முடியுது. இப்போ தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணியிருக்கும் போல இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பான்ங்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த பாதையில் வரும்போது வாங்க. மலை உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் சம வழியில் நடக்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும் அப்படி பச்சை பசேன்னு அப்படி பச்சை கலர் பெட்ஷீட் விரித்து விட்ட மாதிரி இருந்தது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா சொர்க்கம்னே சொல்லலாம். சுவிட்சர்லாண்டுக்கு இது வரைக்கும் நான் முன்னாடி போனதில்லை. ஆனால் நான் வீடியோவில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். உண்மையாகவே அதை விட இது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அதை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்தே நடந்துக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே யானை சாணங்கள், யானை வந்துட்டு போனதோட தடயம். அங்கே பாருங்கள் ஒரு கூட்டமே இருக்குது, யானை கூட்டமே இருக்குது. ரொம்ப தூரத்தில் இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 மேடு தள்ளி தான் அது நின்றுட்டுருக்கு. சத்திரத்துலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து புல்மேடை ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிட்டோம். மறுபடியும் யானை, அங்கங்கே யானை தடங்கள், யானை சாணம், யானையை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். அது நம்ம கூட வருதா இல்லை நம்ம அது கூட போகிறோமான்னு தான் தெரியல. இருந்தாலும் வாங்க நம்ம நிற்காமல் போயிட்டே இருக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா புல்மேடு வாட்ச் டவர் நினைக்கிறேன். மறுபடியும் யானை, அங்கங்கே யானை தடங்கள், யானை சாணம், யானையை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம வந்து புல்மேடை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடினமான செக்கிங் பண்ணுறாங்க. நம்ம டோக்கனாக கேட்குறாங்க. நம்ம டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருக்கபடி நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்களான்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் நம்மளை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சார்பாக கஞ்சி கொடுக்குறாங்க. பிளேட் 45 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் வந்த நேரத்தில் அதை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு ரெஸ்ட் எடுக்கிறோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று உறுதிப்படுத்திக்கோங்க, உங்கள் கால் மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கா, நல்லா இறக்கத்தை இறங்குறதுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது புல்மேடு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ். இந்த பில்டிங்கை வந்து நம்ம சன்னிதானத்துலேருந்தும் பார்க்கலாம். இங்கேருந்து சன்னிதானம் பார்த்திங்கன்னா சரி 6 கிலோமீட்டருக்குன்னு சைன் போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நல்ல ஸ்டீப்பான ஒரு இறக்கம் ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த இடத்துலேருந்து நம்ம இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம காலெல்லாம் வந்து ஏதாவது மெடிசன், இந்த புகையில, உப்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று தேய்ச்சிட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிக்கலாம். இனி வரும் காடு பார்த்திங்க அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய அட்டைப்பூச்சிகள் இருக்கக்கூடிய இடம். ஸோ இதுக்கு ப்ரிப்பேராக நம்ம வரணும். சுவாமியை சரணமைப்பதோ நம்ம ஐயப்பனோட சன்னிதானம் தெரியுது. எதுக்கால தெரிகிறது தான் காந்தமலை. இங்கே தான் வந்து நம்ம ஜோதி தெரியும். புல்மேட்டில் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ஜோதி அழகாக பார்க்கலாம். இங்கேருந்து அடர்ந்து வனாந்திரம் தொடங்குது. இந்த வழியை நம்ம போகும்போது அங்கங்கே மிருகங்களோட நடமாட்டத்தோட அடையாளம் நமக்கு நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்போ வந்து உச்சி வெயில் நேரம். இந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னு உள்ளே வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. வெயிலோட தாக்கம் சுத்தமாக உள்ளே வரல. இன்னும் சொல்ல போனால் வெயிலோட வெளிச்சமே சரியாக வெளியே உள்ளே வரலன்னு தான் சொல்லணும். இந்த இடம் நைட்டில் எப்படி இருக்குன்னுங்கிறத பாருங்கள். இப்போது நம்ம வந்து அடுத்த செக்கிங் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து சன்னிதானம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்னு போர்டு வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும். ஒரு சைடு டீலாக, இன்னொரு சைடு வந்து குறுகலான ஒரு பாதை.
இந்த இடத்துல நம்ம இரவு நேரத்தில் பயணித்தா எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். மறுபடியும் ஒரு வனவிலங்கோட கால் தடம். இது என்ன விலங்குன்னு தெரியல, ஆனால் பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஐயப்பனோட வாகனம் மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. இது பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போன மாதிரி இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா. வாங்க போயிட்டே இருக்கலாம். பா, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம். ஆறடி மனுஷனே வந்து இவ்வளோ சின்னதாக தெரியுறான்னா அப்போ இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் பார்க்குற மாதிரில நேரில் வேறு லெவலில் இருந்ததுங்க. ரொம்ப அட்டைப்பூச்சி இருந்ததுனால நாங்கள் எங்கேயுமே நிற்கலை. சட நடந்துக்கிட்டே இருந்தோம். நடக்கும்போதே அவ்வளோ அட்டைப்பூச்சி ஏறுது. நின்னா எவ்வளோ ஏறுன்னு எங்களால் சொல்ல முடியல. அதனால் போயிட்டே இருந்தோம். மறுபடியும் நடு காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நம்மளை செக் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி, ஏன் அப்படின்ட்டு. அது இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு செக்கிங்கோட எனக்கு நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க போல இருக்குது.
சன்னிதானம் நெருங்கிட்டோம் போல இருக்குது. உருக்குழி தீர்த்தம் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் ஒரு செக்கிங். இப்போ பார்க்குறது தான் கடைசி செக் பாயிண்ட். இங்கே வந்து அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த செக் பாயிண்ட்லேருந்து காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சன்னிதானம்லேருந்து புல்மேடு வழியாக சத்திரம் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க காலையில் 9 மணிக்குள்ள இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. இறுதியாக நம்ம வந்து சன்னிதானத்தை அடைஞ்சிட்டோம். நம்ம ஐயனை பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஐயனை பார்க்குறதுக்காக க்யூவில் நிற்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து புல்மேடு. நம்ம இந்த வழியாக தான் கடந்து வந்தோம். இந்த மலையிலேருந்து தான் கீழே இறங்கி வந்தோம். இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதே மாதிரி எப்பவும் சொல்கிறதான், கற்றது கைமண் அளவு, கற்காத உலக அளவு. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சபரிமலையை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. பிற்காலத்தில் அதையும் சொல்கிறேன்.